சங்கீதத்தின் புஸ்தகம் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். சங்கீதம் 23:4 வசனத்தை ஒரு வாசனை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கடந்த வாரத்திலே அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். என் ஆத்துமா அந்த ஆடுகளுக்காக மேய்ப்பன் செய்யக்கூடிய ஒரு வேலை. அந்த ஆடுகள் விழும் பொழுது முதல் அவர் மேய்ச்சல் பணியை செய்கிறார். நம்மளை போஷிக்கிறது அவருடைய வேலை. நம்மளை போஷிக்கிறார். உள்ளுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில நல்ல மேய்ச்சலை எனக்கு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் நான் விழுந்து போறேன். சில சின்ன சின்ன பயம், ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன சின்ன பயத்தினால நான் விழுந்து போகும்போது என்னை தேற்றி என்னை எழுப்புகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? அந்த ஆடு மரண இருளின் பள்ளத்தாக்குல நடக்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு தைரியம் உண்டு. அது எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. சொல்லுங்க. நிச்சயமாகவே அந்த ஆடுகள் எல்லாம் அப்படி சின்ன அந்த விழுந்துச்சு பாருங்க, எல்லாம் கால கைக்கு மேல வச்சுக்கிட்டு. அந்த வீடியோ ரொம்ப உன்னிப்பா கவனிச்சா ஒரு வண்டி வந்து பிரேக் போடும். பிரேக் போட்ட உடனே அந்த பயத்துல அப்படி ஆயிடும். அதே போல கடைசியில் ஒரு அந்த வயரை தொடும் கரண்ட் ஷாக் லைட்டா போட்ட உடனே அது கீழே வந்து உடனே நான் செத்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு விரைச்சி போன ஆடுகளை ஆண்டவர் எப்படி தேற்றுறாருன்னா, ஒரு பெரிய மலை மேல ஆண்டவர் அந்த பாதத்துல அப்படி வச்சிருக்காங்க. ஷூ அந்த பாதத்துல ஆண்டவர் அவ்வளவு ஒரு கிருபையை கொடுத்து, சரி பாதத்துல பலம் இருக்குங்க, அந்த ஷூ மாதிரி இருக்கு, அது நிற்குது. ஆனாலும் மேல இருந்து எத்தனை பேர் உயரமா பயம் மேல நின்று இந்த ராட்னம் இதுலெல்லாம் நம்ம போகாம இருக்கிறவங்க எத்தனையோ பேர் முன்ன இருக்கிறீங்க.
நான் என்ன சொல்றேன்னா, போங்க, ஐயோ இப்பவுமே ஆண்டவரையா, இது என் பயம். ஆண்டவர் என் பயத்தை போக்க. நான் மரணம் சின்ன சின்ன காரியத்துக்கு பயந்து விழுந்து கிடந்த என்ன, சின்ன காரியத்துல நான் பயந்து செத்துட்டேன், வறட்சி போய் விழுந்து கிடந்த என்ன, சின்ன சின்ன அதிர்ச்சியை கூட தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய என்னை பலப்படுத்துகிறவர் என் ஆண்டவர். அதுதான் சங்கீதம் 23:4 சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். பள்ளத்தாக்குனா எப்படிப்பட்ட ஆடுகள் மலையில் நிற்கிறது, மலையாடு ஒன்று இருக்கு, எப்படி மாற்ற பாருங்க அந்த ஆட்டை, நம்மள மலையாடா மாற்ற. நீ மலையில அதுக்கு காடு ஷூ மாதிரி இருந்து நின்றுட்டா கூட இந்த தைரியம் இருந்தாதான் அங்க நிக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்கெல்லாம் பார்த்தா நமக்கு அப்படியே தரசுக்கும். ரொம்ப உயரத்துல இருந்து எவ்வளவு பெரிய பலவானா இருந்தா கூடவே ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேல பழைய சர்ச்சில் கோபுரத்துல சிலுவை வைக்கிறதுக்கு நான் மேல ஏறினேன். அப்ப அந்த ஏணிகள்லாம் வைக்கல. ஏறிட்டு நான் இறங்குறதுக்கு பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஆண்டவரே, தெரியாம ஏறிட்டேன், நீங்க எப்படியாவது ஒரு 120 அடி இருக்கும். எப்படியாவது இறங்க கம்பெல்லாம் சாரணிக்கு இருந்தது, அப்படியே ஆடுது. அது ஒரு பெரிய பயம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அந்த பள்ளத்தாக்கு மேல நீ மரணமே வந்தாலும் நீ சந்திக்கக்கூடிய பலத்தை நான் உனக்கு தருகிறேன். நிறைய பேர் இந்த மரணத்துக்கு மறைத்து போனவர்களை நினைத்து மறைச்சிட்டாங்க. ஆனா அவர்களை நினைத்து நான் வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். எங்களை இல்லை, என்னை விட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் நல்ல மரணத்தை அடைந்தார்கள், அவர்கள் என்னோடு கூட இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். நீ ஏன் இன்னும் அதே பள்ளத்தாக்குல நடந்துகிட்டு இருக்கிற? ஏன் அந்த பள்ளத்தாக்குக்குள்ள நீ வாக் பண்ற? அவர்கள் மரித்தார்கள், அவர்கள் தேவனோடு கூட இருக்கிறார்கள், அவர்கள் தேவனோடு கூட இருக்கிறார்கள். என் கணவனா இருக்கலாம், என் தகப்பனா இருக்கலாம், என் உடன்பிறப்பா இருக்கலாம். நான் சொல்றேன், அவர்கள் தேவனோடு கூட இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? மரித்த பின் நான் கர்த்தரோடு கூட இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க ஏன் இன்னும் அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே நடக்கிறீங்க? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்காதீர்கள். அதுதான் சொல்றேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தா கூட எப்படி நான் என்ன கேட்குவேன்னா, ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்னா, நீர் என்னோடு கூட இருக்கிறேன். நீர் என்னோடு கூட இல்லைன்னா நான் இல்லை. அவர் என்னோடு பொல்லாப்புக்கு பயப்படேன். என் காரியத்தை நான் நடத்துறேன், என் காரியத்தை நான் செய்வேன், என் காரியத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் எனக்கு பலனை தருகிறார். இந்த பயம் ரொம்ப மோசமானது பாருங்க. பயம் இல்லாததுனாலதான் அந்த ஆடுகள் எல்லாம் அவ்வளவு உயரத்துல என்ன பண்ண முடியுது. ஆண்டவர் அதற்கு இந்த பலனை கொடுக்கிறார். இந்த இடத்துல எவ்வளவு அசால்ட்டா, எவ்வளவு சாதாரணமா அது ஓடுது மேல. அது பாத்தீங்களா அந்த வீடியோவை? அதுக்கு மேல ஓடுது. அந்த செங்குத்தா இருக்கக்கூடிய, எனக்கு தெரிஞ்ச ஒரு 85 டிகிரி இருக்கும். அவ்வளவு சின்ன ஒரு செங்குத்தா அப்படி நடக்கக்கூடிய ஒரு காரியத்துல ஆண்டவர் அதற்கு அவ்வளவு தைரியத்தை, அந்த மேய்ப்பன் அவ்வளவு பலத்தை அவருக்கு கொடுப்பார். ஆனால் என்னையும் ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை, மன தைரியத்தை ஆண்டவர் அவருக்கு தருவார். ஆனால் எனக்கும் என்னுடைய பலத்தினாலே நடப்பதற்கான மன தைரியத்தை தேவன் எனக்கு தருவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் ஆண்டவரே, ஒரு வார்த்தை இருக்கிறது. மற்ற டிரான்ஸ்லேஷன், மற்ற இதெல்லாம், இதனுடைய மூல பாஷையினுடைய மொழிபெயர்ப்பு அதெல்லாம், ஏனென்றால் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் எனக்கு பொல்லாப்பு வராது. நான் நம்புறேன், என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், என்னை
பண்றாருன்னா பயத்தை சத்துருவானவன் எனக்கு கொடுக்குறான். இந்த பயம் நம்ம அழிச்சிடும். எத்தனை பேர் கேரம் போர்டு பிளேயர், கேரம் போர்டு விளையாட தெரியும்? கொஞ்சம் ஏதோ ஒரு அளவுக்கு தட்டவாறு தெரியும்ல. ஒரு நல்ல விளையாட்டுக்காரங்களுக்கு ஒரு தோல்வி ஒன்று எங்க ஏற்படுது அப்படின்னா, எங்க இந்த ஒரு பயம் வந்துட்டுன்னா, நான் என்னதான் சொல்றேன், எல்லா டைமும் அப்படி ஈஸியா போடுவேன். ஆனா இந்த ரெண்டு போட்டு ஃபாலோ போடுறதுக்கு பாருங்க, போடுவேனா போட மாட்டேனா அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள வந்துட்டாலே நான் கண்டிப்பா போட மாட்டேன். எனக்கு போடவே முடியாது, நான் போட்டதே கிடையாது. அப்படி வந்து பயம் வந்துருக்குன்னா, சாதாரணமா ஒரு விளையாடுறது, சாதாரணமா ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, சாதாரணமா ஒரு காரியத்தை நான் மேற்கொள்ளும் பொழுது எத்தனை டைம் வேணாலும் என்னால என்ன பண்ண முடியுது? எனக்குள்ள அந்த பயம் இல்லை. என் பயம் என்னை விட்டு இன்னும் வேதத்துல இருந்து சொல்றேன் பாருங்க, பேரு கடல் மேல நடக்கிறார். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ கடல் மேல அவர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரும் கடல் மேல நடந்து வருகிறார். ஆண்டவரே, நீரே ஆனால் நான் நடக்கிறதற்கு நீங்க எனக்கு என்ன கொடும்? உத்தரவு கொடும். ஆவேசம் பயப்படுறாங்க. பயப்படுகிற நேரத்துல ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் கடல் மேல நடக்கிறதுக்கு எனக்கு சொல்லும், கட்டளையிடும். ஆண்டவரே, நீ வா அப்படிங்கிறார். அவன் கடல் மேல ஏறி நடந்து வருகிறான். நடந்து வரும் பொழுது காற்று பலமா இருந்தபடினால் கடலின் மேல நடந்த பேதுரு, மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. காற்று பலமா இருந்ததை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன் பயந்த? உனக்கு பயம் எங்க இருந்தது? பயத்தை கொண்டு வரது யார் தெரியுமா? சத்துருவானவன். எனக்கு இந்த பயத்தை, அவநம்பிக்கைய, என்னால முடியாது, எனக்குள்ள நம்பிக்கை இழக்கக்கூடிய கையெல்லாம் இந்த வீட்டுல யாராவது ஏதாவது ஒரு இறந்துட்டாங்கன்னா, யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிட்டுன்னா நம்ம ஒரு நல்ல முடிவு எடுக்க மாட்டோம். படப்படப்பா ஏதோ ஒன்று நடந்துட்டு, ஒரு ஆபத்து, ஒரு விபத்து, ஏதாவது ஒரு சண்டை, படப்படன்னு இருக்கும் இல்ல? அந்த பயம் எனக்குள்ள வந்தாலே எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் எனக்குள்ள வேலை செய்யாம சத்துருவானவன் எனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். என் நோயில, படுக்கையில, மரணத்துல, நான் மருத்துவமனையில இருந்தா எனக்குள்ள நான் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டு போகும்போது இந்த கிரீன் கலர் போட்டு கூட்டு போவாங்க தெரியுமா? அவங்க பாதி நம்மளை அப்படியே பயன்படுத்தி சொல்லி முடிச்சிடுறாங்க. ஒழுங்கா அப்படியே போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட கூட்டு போய் நீ டீ வெட்ட போற வெட்டிக்கு போ, நம்மளை ஒண்ணு இல்லாம நீ ஒண்ணும் கிடையாது, நீ ஒண்ணும் கிடையாது அப்படின்லாம் சொல்லி நம்ம ஆண்டவரே இருக்கிறதா இல்லையா, வீல் சேர்லாம் வச்சு தள்ளி, இல்லையா நான் நடந்து வரேன் விடுங்க, டாக்டர் திட்டுறாரு, நீ உட்காரு. நம்மளால நடக்க முடிஞ்சா கூட அவன் உட்கார்ந்து சொல்லி அவன் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கான், நம்மள ஒரு கதையை ஆகணும்னு சொல்லி எனக்குள்ள இல்லாத பயத்தை கொண்டு வர்றதுக்கு. சரி, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பயப்படாத. இந்த ஜீவன் தேவனுடைய அனுமதி இல்லாம இதை யாரும் தொட முடியாது. உன்னுடைய தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீ பயப்படாத, நான் உன் தேவன். தாவீது சொல்றாரு, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்பு என்ன வரும் பொழுது, பொல்லாப்பு எனக்கு வந்தாலும் நான் பயப்படேன். ஆண்டவரே, நீ என்னோடு கூட இருக்கிறீர். மரண இருளின் பொல்லாப்புல நடந்தாலும், பள்ளத்துல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். ஏனென்றால் இந்த நம்பிக்கை அவருக்குள்ள இருக்கிறதுனால்தான் அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு மனுஷன் மரணத்துக்கு முன்னாடி போய் நிற்க முடியுமாயா? கோலியாத்துக்கு முன்னாடி போய் இருக்கிறார். அவருக்குள்ள ஏற்பட்ட அந்த தைரியம், இந்த பயம் ஒரு ஆயுதம். சத்துருவானவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். அப்போ இந்த பயத்தை ஒரு சின்ன ஒரு கதை, நான் ஒரு ரொம்ப நாளா செவி வழியா கேட்ட ஒரு காரியம், நீங்க கூட அறிந்திருக்கலாம். கதையாவோ
பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவர்களுக்குள்ள ஒரு சின்ன யார் தைரியசாலி அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம். உடனே நான் தான் ரொம்ப தைரியசாலி. அப்ப நீ ரொம்ப தைரியசாலியா இருந்தா இந்த ஊர்லலாம் அங்க கல்லறை, எங்கேயாவது சுடுகாடு, இதெல்லாம் இன்னும் ரொம்ப தள்ளி இருக்கும் பாருங்க. அங்க ஒரே உடம்பரம் ஞாபகம் இருக்கும். அங்க நடந்து போனாலே ஒரு மாதிரி காத்துலாம் அடிக்கும், சரசர சரனே பணம் ஓரலாம் சத்தம் போடுறதுலே பாதி நம்ம கலந்து ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்போ இவங்களுக்கு கூட ஒரு பெரிய கொஞ்சம் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு மேல நீ என்ன பண்ற, அந்த இடத்துல போய் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒத்த மரத்துல, ஒத்த பனை மரம், அந்த ஒத்த பனை மரம்னா அதுக்கு ஒரு பயம். அதுல போய் ஒரு ஆணி அடிச்சுட்டு நீ என்ன பண்ணிடணும், வந்துடணும். சரி அப்படின்னு சொல்லி ஒரு தைரியசாலி என்ன பண்ணிருக்கிறாரு, கிளம்பி போனார். கிளம்பி போய் யாருக்கும் அந்த இருட்டை பார்த்தா பயம், தனியா இருட்டில் போக மாட்டேன். இன்னைக்கு அப்படி கொஞ்சம் இருக்கும். இல்லை நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் போங்க, பிள்ளைகளையும் அந்த அந்த மாதிரி பயத்துல அவங்கள வளர்த்தாதீங்க. டாக்ஸ் லைட்டை கையில் கொடுத்து நீ போ, நான் பின்னாடி வரேன், நான் கூட இருக்கிறேன், நீ போ அப்படின்னு அவங்க அந்த இதுல டிராவல் பண்ண வைங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம தூக்கி எடுத்துக்கணும். உண்மையா வீட்டில் பிசாசு இருக்கு, பேய் இருக்கு, அது இருக்கு, அங்க நடந்துச்சாகும், இங்க அசைச்சாகும், அங்க பார்த்தாலும் இங்க பார்த்தாலும் நீங்களே உட்கார்ந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தீங்கன்னா அது ஒரு ஆளாது. இந்த பயம் அப்படிதான். அது என்னன்னா, அவன் போய் அந்த ஆணி அடிச்சான் பாருங்க, இப்படி 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 அந்த ஆணியவே பார்க்கல, இப்படி வச்சு கட்ட 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 கட்டான்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு சத்தத்துக்கும் அதுக்கும் இப்படி திரும்பினாலும் டக்கு ஏதோ இழுத்த மாதிரி இருந்துதான் அங்கேயே செலுத்தான். ஒண்ணும் இல்லை, ஆணி அடிக்கும் போது இந்த லுங்கி இல்லை, அதையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணிருக்காரு, அடிச்சுருக்காரு. அது திரும்பணும்னா அது கொஞ்சம் எழுதலாம் செய்யும். மனுஷனுடைய அந்த பயம் நம்ம இருக்கையே நிப்பாடு. அப்ப அந்த பயத்தை ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவை பார்த்து, அற்ப விசுவாசியே, ஏன் உன் விசுவாசம் எங்க போச்சு, ஏன் பயந்த, உனக்கு வரக்கூடிய காற்று புயல் இதெல்லாம் பார்த்து நீ பயந்துவியா, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பழைய பாட்டில் ஆண்டவர் வழிநடத்தி வந்த எல்லா இடங்களும் கூட நீ பயப்படாதே, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கு. நான் உன் தகப்பனாரின் தேவன், உன் தகப்பனை நான் எப்படி நடத்தினேன், நான் ஆபிரகாமின் தேவன். ஆண்டவர் அழைக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் சொல்ற, நீ பயப்படாத, உன்னுடைய சூழ்நிலைகள், உன்னுடைய காரியங்கள் இதெல்லாம் குறித்து நீ பார்த்து பயப்படாத. அப்படி நான் பயந்தேன்னா எனக்குள்ள கடவுள் இல்லை. அப்போ எல்லாத்தையும் தைரியமா வர்ற தைரியம் சொல்லலாம். என்ன சொல்றாருன்னா, விசுவாசமா நீ எதை வேணாலும் செய்தா அதுக்கு நான் உனக்கு துணை இருக்கிறேன். என்ன வேணாலும்னா மரணமே வந்தாலும், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் அந்த 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கூட ஆண்டவரே பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். பொல்லாப்புனா என்ன, எனக்கு மரணமே வந்தாலும், எனக்கு பொல்லாப்பே நடந்துட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். என் மரணத்தை குறித்து எனக்கு பயம். கடைசி சத்துரு என்ன சொல்லப்படுதுன்னா, என்னை கைகரிக்கக்கூடிய கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்தையே என்னால மேற்கொள்ளும்படியாக, மரணமே வந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்துற போது, மிஞ்சி போனா அதுக்கு மிஞ்சினது என்ன, உயிரதான் எடுத்துக்கணும் அப்படின்னு பேசுவோம்ல. என்ன நடந்துடும், இதுக்கு மிஞ்சினது என்ன நடக்கும், இன்னும் உயிர் எடுத்துக்குவாங்க, தலை எடுத்துக்குவாங்க. அங்குதான் சொல்றாரு, மரணமே உன் கூடு எங்கே நீ கேளு. எனக்குள்ள சில நேரம் சில பலவீனப்படுகிறோம், சின்ன வியாதிகளை நான் சந்திக்கிறோம். ஏதாவது பிபி, எனக்கு போய் பிபி வந்துருச்சு, எனக்கு போய் சுகர் வந்துருச்சு, அப்படியே ஆளு நொடுங்கி ஒடுங்கி போறவங்களா இருக்காங்க. நான் போய் அறுவை சிகிச்சை செய்ய வேணாம், நான் போய் டாக்டர்கிட்ட, எனக்கு போய் இந்த வியாதி வந்துச்சு, எனக்கு இந்த காரியம், நான் சொல்றேன், முதல் வியாதியை ஃபைட் பண்ணி வியாதியை தூக்கி உதவுங்க. வியாதியோடு கூட வாழ
பழகாதீங்க, வியாதியிலே உட்கார்றதுக்கு விரும்பாதீங்க. வியாதி இல்லாதபடிக்கு நான் உடம்பை காத்துக் கொள்வதற்கு என்னதான் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. அந்த வியாதி என்னை அணுகாதபடிக்கு, அந்த மரணம் என்னை தொடாதபடிக்கு, பொல்லாப்பு எனக்கு ஏற்படாதபடிக்கு, வாதையின் கூடாரத்தை அணுகாதபடிக்கு, அது என்னை மேற்கொள்ளாதபடிக்கு நான் அதை என்னை விட்டு உதறணும். பரிகரித்தல் அப்படின்னா என்னன்னா கலைத்து விடுதல் அப்படின்னு அர்த்தம். அந்த 1 Corinthians 15ஆம் அதிகாரத்துல 26வது வசனம் தானே கடைசி சத்துரு பரிகரித்தல் அப்படின்னா கலைத்து எறிதல், உதறி தள்ளுதல். அதை நான் தூர உதறேன். மரணமே உன் கூர் எங்கே? மரணத்தை நான் உதறுகிறேன். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவருங்க. ஏன் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார்? ஏன் உலகத்துக்கு வந்தார்? மரணத்தை ஜெயமாய் மாற்றுவதற்காக. அவருக்கே மரண பயத்தை சத்துருவான் அவனுக்குள்ளே கொண்டு வந்து அவரும் கெத்செமனே தோட்டத்துல போய் நின்று, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமையானால் என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யும். பிதாவான சொல்றாரு, இல்ல இதற்காகத்தான் அனுப்பப்பட்டாய். இந்த ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மரணம், பிறப்புனி ஒண்ணு இருந்தா இறப்புனி ஒண்ணு இருக்கிறது மனுஷன் ஏறி. இது இந்த திட்டத்தின்படிதான் ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறார். ஆனா நான் இல்லாத ஒண்ணு எனக்குள்ள இருக்குன்னு நினைச்சு நான் மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, அது எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. பயப்படாதே, நான் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு இருக்க இந்த பலத்தோடு கூட நீ போ. சின்ன சின்ன அதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒரு சின்ன பலவீனம் வந்துச்சா அதெல்லாம் உதவி தள்ளிட்டு அடுத்தது வேற என்ன வரும்? இந்த ஓயாம டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஏதாவது வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. பிளட் டெஸ்ட் எடுக்கு, அதே இருக்கு, உங்களை பார்த்துக்கோங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் நம்மளை பயன்படுத்துறதுக்கு ஒரு காரியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பிளட்ல இருக்கதானே செய்யும். ஏதாவது ஒரு பலவீனம். அப்போ நீங்க இனிமே நான் நடக்கவே முடியாது, நான் நடக்கவே மாட்டேன், இங்கதான் இருக்கு வீடு, அப்படி நடந்தா சர்ச்சு முடியல ஐயா, காலெல்லாம் முட்டுக்கிட்டெல்லாம் வலிக்காது. நீ நடக்காம உட்காந்தா முட்டெல்லாம் ஜாம் ஆயிடும். அது அப்பப்போ ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், வேலை ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ என்னை உட்கார வைக்கிறது, என்னை முடக்கி போடுவதற்காக நான் ஒண்ணும் இல்லை, நான் எதையும் செய்ய முடியாது, நான் இவங்களுக்கு எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, என் சரீரம் விலகினமானி நான் உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்குரிய ஒரு காரியம். இன்னைக்கு எஸ்ஐயா வந்து நான் மருத்துவமனையில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு அவங்க இதுவரை எனக்கு தெரிஞ்ச 4 தடவை ஒரு மாதிரி ஒரு தடவை அட்டாக். அப்போ போய் ஆள் மறுபடியும் எழுந்திரிச்சு, அப்போ ஒரு நகைச்சுவையாவே சில இடத்துல மெசேஜ் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, அங்க ஒரு சபை விசுவாசி இருந்தார் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல, அவர் ஏதோ கிளீன் பண்ற வேலை பார்க்கிறவர். அப்போ ஐயா எப்படியா இருக்கிறீங்க, என்னையா உங்களுக்கு இப்படி ஆகிட்டே? அப்ப அவர் சொன்னாதான், என்னுடைய இந்த ரத்த குழாயில 2-3 பிளாக் இருக்கு, வேணா அதை வச்சு குட்டி கொஞ்சம் அடப்பெல்லாம் எடுத்து விட்டுறீ அப்படி அந்த ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து சொல்றாங்க. அதுக்கு 2 குத்து குத்துனா அந்த அடப்பெல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் நான் எடுத்து போயிருக்கேன், குத்து குத்தி அதை எடுத்து விடு அப்படின்னா. இது ஒண்ணு. அடுத்தது கொரோனா டைம்ங்க, அவருக்கு கொரோனா, அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மறுபடியும் திரும்பி. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஜெயமே என் மனம் தான். எனக்குள்ள விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நான் எனக்குள்ள விதைக்கும் பொழுது மரணமே ஆனாலும் என்னை மேற்கொள்ளாது. கோவில் அம்மாவுடைய தகப்பனார் அவங்க கடைசி நாட்கள் எங்களுடைய வீட்டில் வச்சு தான் ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ அவர் சொன்னாங்க, அம்மா எனக்கு சாவு வச்சுலாம் ஒன்றும் பயமே கிடையாது, இப்ப வந்தாலும் ஏசப்பா மடியில போய் நான் என்ன பண்ணிடுவேன், உட்கார்ந்துருவேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை தேவனாகிய கர்த்தர் மேற்கொள்ளக்கூடிய வல்லமைகளையும் கிருபைகளையும்
எனக்குள்ள அந்த என் இளமை எனக்குள்ள தங்கி இருக்கும் போதுதான் அது வேகமா ஓடும். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் எனக்குள்ள இருக்கிறபடிதான் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும். யூத்துக்கு மேல போகவே கூடாது. ஆண்கள் ஐக்கியம், முதியோர் ஐக்கியம். முதியோர் ஐக்கியமே கிடையாது. நம்ம சர்ச்சில் போங்க, யார் முதியோர் ஐக்கியமே அப்படி ஒன்று சொல்லியிருக்கேன் நான் நினைக்காது. முதியோர் ஐக்கியமே கிடையாது. 2 ஐக்கியம் தான். யங் மீடியம்ஸ், யங் கிடியோன்ஸ். அப்போ என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் எப்படி பலப்படுத்துகிறார் நீங்க ஆண்டவரை பார்த்தீங்கன்னா, எபிரு என்கிறதான ஒரு ஜெபாலய கலை மார்க் சுவிசேஷின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில், மார்க் 5ஆம் அதிகாரத்தில் எபிரு என்கிறதான ஜெபாலய தலைவன் ஆண்டவரிடத்துல ஓடி வருகிறான். மரண அவஸ்தையில் இருக்கக்கூடிய அவன் குழந்தை. ரொம்ப பேசுறதுக்கு எளிதாக இருக்கலாம், ஆனா வீட்டுல குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா வீடே படுத்தணும். வீட்டுல யாருக்காவது ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வேலைக்கு போக மாட்டோம். ஒரு சின்ன குழந்தைய நம்ம வச்சு வளர்ந்துட்டு இருக்கோம், அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சளி, ஜலதோஷம், அப்படியே மனசே சரியிருக்காது. அப்போ எப்படி வந்துருது அப்படின்னா அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். ஆனா அந்த எபிரு என்கின்ற ஜெபாலய தலைவன் இயேசுவினிடத்துல ஓடி வந்து 23வது, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். போற வழியில வேண்டிக் கொண்டவுடனே அவர் அவரோடு கூட போனார். போற வழியில ஆண்டவர் எனக்குள்ள இந்த விசுவாசத்தை அதிகப்படுத்துறாரு பாருங்க. போற வழியில 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அங்க 12 வயது சிறுமி, இங்க 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன் இருதயத்தில் எண்ணிக்கொண்டாலும், ஆண்டவரே உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகம் அடைவேன் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டு தொட்டால் சுகம் அடைந்தால் அது அப்படியே விட்டுக்கலாம். ஆண்டவர் என்கிட்ட இருந்து வல்லமா போச்சு, யாரோ விசுவாசத்தினால அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் இதை ஒரு புரோகிராமா மாத்துறாரு. இயேசு நின்று என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி அதை ஒரு இஷ்யூ ஆக்குறாரு. அது ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் வல்லமையை பெற்றா வல்லமை விசுவாசத்தினால வல்லமை போச்சு, அது அவருக்கே தெரியும், இயேசுக்கே தெரியும். விசுவாசத்தினால் அந்த வல்லமை போச்சு அப்படின்னு. என்னை தொட்டது யார் அப்படிங்கிற எனக்கு ஜெபாலய தலைவனும் கூட என்ன பண்றாரு, நிக்கிற ஜெபாலய தலைவன் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப கூட நிக்கிற எபிருக்கு ஒரு நம்பிக்கை வரணும், ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள வரணும். நான் வந்து கேட்கிறவர் பெரியவர், நான் யார்கிட்ட கேட்கிறேனோ அவர் என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அவனுக்குள்ள கொண்டு வருவதற்காக இதெல்லாம் செஞ்சு, அப்போ பேதுரு கேட்கிறாரு, இவ்வளவு திரளான கூட்டம் உங்களை சூழ்ந்திருக்கும் பொழுது உங்களை தொட்டது யார் நீங்க கேட்கறது சரி கிடையாது, நீங்க கேட்கக்கூடாது அப்படின்னா. இல்ல என்னிடத்துல வல்லமை போட்டது, இது உனக்காக கேட்கிற பேரு, இது உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ கேட்காத, இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு. நம்மளுக்கு ஆண்டவர் எவ்வளவு அழகா புரிய வைக்கிறாருன்னு மட்டும் நீங்க பாருங்க. அப்போ அதை புரிய வைக்கிறதுக்காக ஸ்திரீயானவர்கள் ஓடி வந்து அவளை தொட்ட ஸ்திரீ தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்து ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னான். அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை, இந்த வார்த்தைய எவ்வளவு கேட்கணும், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி எவ்வளவுக்கு முன்னாடி ஸ்திரீகளிடத்துல ஆண்டவர் சொல்ற, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ. இதை எவ்வளவு கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது வீட்டுல இருந்து ஒரு செய்தி வருது. என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் சொன்ன வார்த்தை 35வது வருஷத்துல வாசிங்க. அதை இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உங்களுடைய குமாரத்தை மறித்து போனால், என்னடா சொல்றாங்க நம்மளை சுத்திட்டு இருக்கிறவங்கலாம், இனிமே ஏன் நீ தச்சு போயிட்டு உட்கார்ந்து இருக்க, அவன் செத்து போயிட்டான், செத்து போச்சு, இனிமே கேட்காத, மறித்து போன
அதை பத்தி என்னாத, அதை பத்தி பேசாத, ஏன் போதகரை, ஏன் கடவுளை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற, கடவுள்கிட்ட போய் ஏன் வந்து அழுதுட்டு கிடக்குற, எப்ப பார்த்தாலும் கடவுளே கடவுளே ஏன் போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம். வாரும், உங்கள் மகன் மறித்து போனார், அவன் என்ன முடிவு பண்ணிடுறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். அந்த சொல்றது இல்ல, முடியல, நீ முடிஞ்சு போச்சு, எதுக்கும் முட்டுக்கட்ட வைக்காத. மரித்தவரை உயிரோடு கூட எழுப்புகிற ஆண்டவர் என் ஆண்டவர். நீ மரித்து போன என்று நினைத்திருக்கிற காரியங்களை தேவன் மறுபடியும் உயிரோட செய்வார். இன்னும் இந்த கை வழங்காது, கால் வழங்காது, அவ்வளவுதாயா அப்படின்னு நினைக்காத. எனக்கு ஒரு கை வர மாட்டேங்குது, கால் வர மாட்டேங்குது, நான் என்னைக்கா சொல்லிருக்கேன்னா இந்த கை உடஞ்ச கை, இந்த கால் உடஞ்ச கால், உங்ககிட்ட அவன் உடஞ்ச கை உடஞ்ச கால் தான் என்ன பண்ண முடியும்? ஆனா எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவர் எனக்கு அப்படித்தான், அப்படி எனக்கு போனதே கிடையாது. அல்லேலூயா. என்னை மறுபடியும் உருவாக்குகிறவர். யவீரனிடத்தில் சொல்றாரு, 36வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தன்னிடத்தில் வரப்படாமல் இடப்படாமல் இவங்களை மட்டும் அழைச்சி வீட்டுக்குள்ள போற. இப்ப யாரெல்லாம் விசுவாசம் உண்டாக வேண்டுமோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மட்டும் வீட்டுக்குள்ள இடம், அவர்கள் மட்டும்தான் உள்ளே அழைத்து செல்லப்படுகிறார்கள். சொல்றாரு, தோல் மேல எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு தோல் மேல கையை போட்டுக்கிட்டு நான் சொல்றேன், இந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க வீட்டுல எப்போது யாராவது உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட போய் நில்லுங்க. ஆண்டவர் என் தோல் மேல கையை போட்டு என்னை தட்டிட்டு சொல்றாரு, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. சுகவீனங்களில வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் மத்தியில நீங்களும் சுகவீனர்களாய் வீட்டுல இருக்காதீங்க. நம்மளால சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. என் பிள்ளை உடம்பு சேர்ந்தா நீ பண்ணாத. உங்க பிள்ளைய விளைவிக்கப்பட்டு போனாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும், நோயை விரட்டுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த எந்த டாக்டரை பார்த்தா அது போகும், என்ன பண்ணா போகும், எதை கொடுத்தா போகும், ஸ்டார்ட் பண்ணுங்க, வேலை ஆரம்பிங்க, காரியத்தை நடப்பீங்க. நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிற சத்துவம் ஆண்டவர் பெரியவர். ஆமென். அவர் பெரியவருங்க. அவர் எனக்கு சுகத்தை கொடுக்கிறவர். அந்த மலை மேல நடக்கக்கூடிய அந்த ஆட்டுக்கு அந்த மனதை என்ற தேவன் கொடுப்பார். ஆனால் என்னை மேய்க்கிற என் ஆண்டவர் ஏன் என்னை கனப்படுத்த முடியாது? என் பலனாகிய கர்த்தாவே அப்படிங்கிறாவே, என் பலனாகிய கர்த்தாவே. நான் பட்டயத்துக்கான ஈட்டினாலும் உங்ககிட்ட வரலையா? நீ நிந்தித்த ராணுவத்தின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால எல்லாம் மரணம் மரணம்னு பயந்து ஓடலாம். கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்னா மரணம் தான். கோலியாத்தை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? சத்தியமா மரணம் தான். நோயை தட்டி கொடுத்து வளர்ந்துட்டே இருக்கீங்க. நோயை உங்கள்கிட்ட இருந்து ஒழிக்கிறதுக்கு வழியை பாருங்க. நோய்க்கு இடம் கொடுக்காதீங்க, பலவீனத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள், வளர விடாதீங்க. ஆரம்பத்திலே கிள்ளி எறிங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் பாருங்க, அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். மரணமே வந்தாலும் மரணத்தை சந்தித்த லாசரு வீட்டுக்கு ஆண்டவர் போகும் பொழுது லாசருவின் சகோதரி மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, நான் ஏற்கனவே உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசம் உள்ளவளா இரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் ஆகும், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? மரணம் நடந்த வீட்டுல போய் ஆண்டவர் சொல்றாங்க, மறித்து அவருக்கு ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, நானுமே இப்பொழுது நான் என்ன பண்ணுவேன், நான் சொன்னா இல்லையா உனக்கு, நீ ஏன் நம்ப மாட்டேன்?
சொல்றாங்கன்னா, அந்த ஆதியாகமம் ஈசாக்க பலியிடும் பொழுது சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். அந்த 12ஆம் அதிகாரம் எபிரேயர் இருக்கிறது. 12ஆம் அதிகாரத்துல 13 வாசிங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றவன் மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்ப என்ன ஆதரகம் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டானா, என் பிள்ளை ஆண்டவர் நிச்சயமா என்கிட்ட என்ன பண்ண மாட்டாரு. ஏன்னா அந்த பிள்ளை ஆண்டவர் கொடுத்ததுங்க. அவனுக்கு நிச்சயமா தெரியும் இது கர்த்தருக்கு வேணும். எனக்கு விட, என்னுடைய தேவையை விட என் பிள்ளை ஆண்டவருக்கு அதிகமா தேவை. நான் இதை 2வது தடவை உச்சரிக்கிறேன். என் பிள்ளை ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். என்னை விட, என்னுடைய தேவைகளை விட என் பிள்ளை கொடுக்கப்பட்டது ஈசாக்கு ஆண்டவருக்கு. அவன் வாக்குத்தத்தத்தின் புத்திரன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன், அதனால நான் கொண்டு போய் பலியிடுறேன் அப்படின்னு போனான். என் பிள்ளை மீது கடவுள் இருக்கிறார், கடவுளுடைய பிரசன்னம் இருக்குதுன்னு நம்புங்க. ஒரு வீட்டுக்கு போனேன், முடிக்கிறேன். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நான் வந்த புதுசுல அவர்கள் நம்முடைய திருச்சபைக்கு திருமணத்தின் காரியத்துக்காக வந்தவர்கள். ஆனா அவங்க வீட்டில் ஒரே மரணம். சகோதரன் மறித்து போனான், தகப்பனார் மறித்து போனார்கள். மறித்த பின்பு இன்னொருத்தர் தூக்கு போட்டு செத்துட்டாரு. பயம் பயம் பயம். அவங்களால ஆண்டவர் அவர்கள் ஒரு மகனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். இவங்க எப்படிலாம் பயப்பட ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த குழந்தை தவறுந்து இப்படி போய் இப்படி சரிஞ்சிட்டாலே ஓடி அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. நான் இதை ஒரு 2 தடவை 3 தடவை வீடு விசிட்டிங் போகும்போது பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு புரிஞ்சுது இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. சின்ன சின்ன ஒரு நம்மகிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த குழந்தை எங்கேயாவது அப்படி பண்ணிட்டுன்னா எல்லாருமே போய் அப்படி நீங்க ரொம்ப அப்படி பண்ணாதீங்க. அந்த போய் உடனே ஆரம்பிச்சு அந்த குழந்தை எங்கேயாவது எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு, அந்த குழந்தை என் கூட இல்லாம போயிடும் அப்படின்னு. ஏன்னா அப்படியே சொல்றாங்க, அப்படியே சொல்றாங்க. யோபு சொல்றாரு, நான் பயந்தது எனக்கு வந்து, இந்த பயத்துக்கு ஒரு பலம் இருக்குங்க. நீங்க என்ன பயப்படுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். இப்ப அந்த குழந்தை அவங்க கூட இல்லை, குழந்தைக்கு ஒன்னாவது மறுமலா வீட்டுல ஏதோ சண்டை போட்டு குழந்தைக்கு என்ன பண்றாங்க. அப்ப அந்த குழந்தைய போயிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஏங்கிக்கிட்டே இருக்காங்க. நீ விசுவாசிங்க, என்ன நடக்கணும்னா வாழ்க்கைய சந்தோஷமான காரியத்தை நம்பி வாழ்க்கையை நடத்துங்க. நீ பயந்தது எனக்கு வந்து, யோகா அப்படியே சொல்றாரு, நான் பயந்தது எனக்கு வந்து நேர்ந்தது, நேரிட்டது. நான் எதுக்கு பயந்தனோ அது எனக்கு அப்படியே நடந்துச்சு. அப்போ பயத்த சத்துவானவன் எனக்குள்ள அப்படி விதைக்கும் பொழுது நான் அதை எதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிடறேன்னா, எதிர்மறையா விசுவாசிக்க ஆரம்பிச்சிடறேன். இது எனக்கு நடந்தும் போல இருக்கு, இப்படி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு, இப்படி எனக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி நடக்கணும். அப்போ அந்த பயத்தை மேற்கொள்ளுங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எப்படி பயப்படேன் அப்படின்னா, தேவரீர் நீர் என்னை தேற்றுவீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை, நீர் என்னை நடத்தப் போகிறீர். ஏனென்றால் ஆண்டவரே, நீர் மரணத்தை ஜெயித்தவர், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தவர். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13-15 வசனங்களை வாசித்தீங்கன்னா, அவர் மரணத்தை ஜெயித்தார், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயிக்கும்படியாக வந்தார். எனவேதான் தாவீது அப்படி பாடுறார் அப்படிங்கிறது. எபிரேயர் வாசிங்க
அப்போஸ்தலர் வாசிங்க 2:24-25. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டுகளை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்கக்கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பக்கத்திலே. எனவே தான் சொன்னாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்னு தாவீது. கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. யார் எனக்கு என்ன செய்யக்கூடும்? எந்த பொல்லாப்பும் என்னை மேற்கொள்ளாது. தீங்கு என்னை அணுகாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காக்கிறவர் அவர். கர்த்தர் காக்கிறவர். யோபு சொல்றாரு, ஆண்டவரே நான் குழியில போய் படுக்க போறேன். யோபு 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல யோபு அப்படியே பேசிக்கிட்டே வராரு. ஆண்டவரே நான் உயிரோட இருந்தாம செத்து இருந்தா நல்லா இருக்குமே. கட்டில வாசிங்க 7:13. எனக்கு இப்படி உண்டாக்குகிறீர், அதனால் மரணத்தை விரும்புறேன் அப்படிங்கிற 16, 17, 18. என்னை விட்டுவிடும், என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன். நான் விரும்பல, என்னை விட்டுவிடும். என் நாட்கள் மாயையானே. மனுஷனை நீ ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் ஏமாற்றம். என்ன சொல்றாரு 20ஆம் வசனத்துல? மண்ணுயிரை மனுஷனை மீட்டெடுக்கிறவரே, என் உயிரை காப்பவரே, என்னை ரட்சிக்கிறவரே, என் விட்டு ஏதாவது பாவம் இருந்தா என்னை மன்னியும். என் அருமையான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை மீட்டெடுக்கிறவர். நீங்க எதையும் கவலைப்படாதீங்க. மரணமே உன் ஊர் எங்கே அப்படின்னு சொல்லி நில்லுங்க. பவுல் அதெல்லாம் சொல்றாரு. மறுபடியும் தாவீது இந்த வசனத்தை சொல்றாருன்னா வந்து சும்மா சொல்லல. மரணம் தாவீதை துரத்தியது. நம்புறீங்களா? மரணம் தாவீதை துரத்தியது. ஆனா பைபிள் சொல்லுது, சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. என்ன சவுல் யார் என்ன துரத்தி விரட்டினாலும், சத்துருவானவன் என்னை தேடி தேடி கொள்ளணும்னு நினைச்சாலும், ஆண்டவர் சொல்ற, நான் அவன் கூட இருக்கிறதுனால உன்னை ஒருத்தரும் தொடவே மாட்டான். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? யார் எனக்கு என்ன செய்யக்கூடும்? ஏனென்றால் என்னோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரியவர். பாருங்க, வெல்லுங்கள். ஆண்டவர் பெரியவர். மரணத்தின் காரியங்களை நீங்கள் நடக்காதீங்க. மரித்து போனவர்களை அடக்கம் பண்ணட்டும். என்ன சும்மா மரித்து போனவங்கள நினைச்சு நீங்களும் குழியில் போறதுக்குரிய வேலையை செஞ்சுருக்காரு. செத்துட்டாருங்க, அவ்வளவுதான். இனிமே ஆண்டவர் என்னை உயிர்ப்பிக்கிறார். என்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். என்னை கொண்டு அவர் வைத்திருந்த காரியங்கள் எல்லாம் என்னை நடத்துவார். ஆண்டவர் பெரியவர். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாது. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் உங்களை தேற்றுவதாக. கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரும் எழுந்திருந்து ஆராதனைக்கு இறுதியாக பாடலை பாட